தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே ஆசோ 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 தன்னே தன்னானே தன்னே தன்னே தன்னானே. சரியில்லாத பட்டிய போட்டு வந்தல, அதான் என் பாட்டு கூட சரியில்லை. இரு வர்றேன். தாங்க ஒரு குழம்பி போடு. என்னது குழம்பியா? என்னையா அது குழப்புற? நீ எல்லாம் சுத்த தமிழ்நாடா? குழம்பினா சுத்த தமிழ்ல காப்பின்னு அர்த்தம். பால்லாத காப்பிக்கு என்ன பேர் தெரியுமா? என்னவா? கொட்டை வடிநீர். இப்ப உங்களுக்கு என்னத்த வடிக்கவா? உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்லயே ஒரு காப்பிய வடி. ஏயா என்னையா ஆச்சு உனக்கு? இத்தனை நாளா பட்டையை அடிச்சுட்டு நட்டுக்கிட்டு நிப்ப, இப்ப புதுசா காப்பி அடிக்க வந்திருக்க? அதுதான் நானு விஷயம் இல்லாம இங்க வருவேனா? ஏற்கனவே போட்டுதான் இருந்தேன். ஆனா அங்க போய் பார்த்தா இந்த சீனி தகுந்த பாட்டு இல்ல. இப்போ ஒரு காப்பி அடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்க. அப்ப அட்ரஸ் தாங்க ஒரு காப்பி. அடி காப்பி அடி. என்னடி ஊர் உலகத்துல செய்யாத தப்ப யாரு கண்ணு கலம இருக்க சொல்ற? வெளுக்க துணி போட சொன்னா வெளுக்கறே வீட்டுக்கு கூட்டி வந்துட்டு இவனே பொண்டாட்டிங்கறியே, இதுல கண்ணு கலம இருக்கணுமா? என்ன பண்ண சொல்ற? நான் உன் பக்கத்துல இருந்து படுத்தா கொமட்டு வெளியே போய் படுந்தேன். நான் போயில வெள்ளாவில போய் படுத்துட்டேன். வெள்ளாவில படுத்தா வெந்து போகும் சொல்லி அவன் வீட்டுக்குள்ள படுக்க வச்சா. தப்பு வந்து போச்சுன்னு கூட படுத்தேன், தண்டோர போட்டான். தப்பு நடக்காம தான் பத்தி எடுத்தாலாக்கோ. நீ கொமட்டதுன்னு குப்புற படுத்துக்கிட்ட, அவன் மணக்குதுன்னு மல்லாந்து படுத்துக்கிட்டான். பரம்பரை ரத்தம் பாத்துக்கிச்சு. அதுக்கு யாப்பல என்னடி பண்ணுவா? டடி அம்மா சக்கரத்தி வரக்கூடாதுன்னா சகலத்தையும் பொறுத்து தாண்டியாமா போகணும். வெள்ளாவி வைக்கிறவன் என்ன உனக்கு போட்டியாவா வர போறேங்கிறா? பாவம் பொழப்பும் போச்சு. ஏதோ 5-6 கழுதையும் வெள்ளாவி வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போட்டியில இருந்து விலகிக்கிறேங்கிறா. ஒரு 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா பார்வதி பரமேஸ்வரனா வாழலாம். இல்ல வள்ளி தேவியானதான் வசதியை போல செய்யுங்க. ஏன் பேச மாட்டீங்க? வெறும் பேருக்கு பொண்ணு கொடுத்தா வெங்காயமும் பழைய சொல்லுவாங்க. அதை விட பக்கத்து குடும்பத்துல பொண்ணு கொடுத்தா பாருங்க, இதுவும் பேசுவீங்க இன்னமும் பேசுவீங்க. அடியே வக்கு வகன் ஏதாவது பேசுன இக்கு இடுக்கல புகுந்து எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவாங்க. பேசுறதா இல்ல எத்தனை நாளைக்கு இப்படி பேசுவாங்க? அச்சம்படி சொத்து ஹைகோர்ட்ல நிக்குது. சித்தப்பன் மண்டைய போட்டா சொத்து மொத்தம் எனக்குதான். அப்புறம் வள்ளி தெய்வானம் இல்ல. இந்த மாதிரி 1000 பொம்பளை கட்டிக்கிறேன். ஒரு பேர் என்ன கேட்க முடியுமா? வாத்தா இது தேராது. இந்தப்பா சின்ன, இதுல 20,000 ரூபாய் இருக்கு. இத வச்சு உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடு. நம்மள ஆள விடு. பணம் கொடுத்தா போன மான திரும்ப வந்துருமா சாமி? அவதாரம் கட்டிட்டா விட்டு விடுவாங்களா? இதெல்லாம் அந்த காலத்து விக்ரமாதித்தன் கதை, தாசி அபராஜித கதையில கனவுல கண்டா கூட காசு கொடுத்து சரி பண்றதுக்கு. இப்பெல்லாம் யூனியன் ஆல் இந்தியா பெடரேஷன். வாருன்னு வாரி போடுவோம், கும்மு கும்முன்னு கும்மி போடுவோம், அடிச்சு தோச்சு நார கிழிச்சு போடுவோம். ஏன்டா வெள்ளம் வைக்கிறத விட்டுவிட்ட? ஏன்னா திட்டுறதுக்கு வேற வார்த்தையே கிடையாது அவங்களுக்கு. நடந்து போய் போய் எல்லாம் படுத்துறப்ப என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுங்க. ஐயோ நாங்க என்ன நீங்க என்ன, அது எப்படி? அது உருண்டு வரும்போது நாங்க நீங்க ஞாபகம் வரலையா சாமி? ஐயோ நான் ஏற்கனவே இன்னொருத்திக்கு தாலி கட்டின புருஷம்மா. பின்ன என்ன சாத்தனூர் ஆணைய கட்டிவிட்டு நான் சொன்னேன்? நான் அதுக்கு சொல்லல. உன் கழுத்துல தாலி கட்டினா என் பொண்டாட்டி என்ன செய்வா தெரியுமா? ஒன்ன என்ன உன் அண்ணனை எல்லாம் கேஸ் போட்டு உள்ள தள்ளி போடுவா. போட்டா என்ன, குடும்பத்தோட உள்ள இருந்துட்டு வருவோம். விடமாட்டான் போல இருக்கு. உணர்ச்சி விஷயப்பட்டே பேசுறான். இப்ப என்னதான் பண்ணுங்கிற நீங்க? முதல்ல என் தங்கச்சி கழுத்துல 3 முடிச்ச போடுங்க. என்னடா முடிவை பத்தி பேசினா முடிச்சுன்னு இருக்க நீ? கடவுள் முருக தேவானிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு காட்டு எண்ணத்துல வள்ளி மேல ஆசைப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிட்டு காலண்டர்ல தெய்வான வள்ளி சகிதமா தொங்கலையா? அப்ப எனக்கு ஒரு பக்கம் அவ, இன்னொரு பக்கம் நீ, நடு சென்டர்ல நானு. சிவகாசி லித்தோ பிரச்சனை சொல்லி காலண்டர் போட சொல்லு. போடலாம். மயில் வாகனத்துக்கு என்ன பண்றது? மயில் தானடா, அதை என்கிட்ட கேட்டு நான் சொல்றேன். 16 வயல படம் பார்த்தியா நீ? அது ஒரு மயில் இருக்குது பாரு, அதை கொண்டா நான் வச்சுக்கிறேன். ஏண்டா நீ கேட்ட கேட்டுக்கு காலண்டர் மயில பக்கத்துல ஸ்ரீதேவி வேணுமா உனக்கு? ஏங்க நீங்க ஸ்ரீதேவிக்கு சொந்தமா? இல்ல. இவங்களுக்கு சொந்தமா? இல்ல. இந்த ஊருக்கு தலைவரா? இல்ல. அப்புறம் ஏங்க அடிச்சீங்க? நான் ஒரு வழி போக்க போகும்போது கேட்ட நீங்க பேசுனத ஸ்ரீதேவியை பத்தி இங்க எவனாவது பேசுனீங்க அடியும். என்ன போறேன் வாரெல்லாம் வந்து அடிச்சிட்டு போறான்? ஏய் வாங்கடாங்க, நல்லா பாத்துக்க. இவங்க எல்லாம் யார் தெரியுமா? எங்க சொந்தக்கார பொண்ணுங்களை கைய வச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னவனுங்க. ஒருத்தனை கை எடுத்துட்டோம், அவனை கால் எடுத்துட்டோம். இன்னொருத்தனை முகத்துல கொல்லிக்கட்டையால தேய்ச்சி குளத்துல குப்பர் அடிக்க படுக்க போட்டு அவன் முதுகெல்லாம் துணி வச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி வசதி? இந்த சாமி என் கூட சேர்ந்து வாழ்றியா இல்ல அவங்க கிட்ட? இதை விட இங்க இருக்கதே நல்லா இருக்கு. வா உள்ள போலாம். நம்ம 2 பேரும்
என்னடா சும்மா வரீங்க? ஆத்தாளுக்கு என்ன தேச்சு விட ராமாயக்கா கூப்பிட்டேன். தலைக்கு மேல வேற இருக்கு, தடவை கூப்பிடுறேன்னு சொல்லி கெட்ட வார்த்தையில வெஞ்சு பிடிச்சேன்னு. பழனியப்பன் சம்சாரத்தை கூப்பிட வேண்டியதாண்டா. கூப்பிட்டேன்ல, ஆத்தா ஒரு தடவை சக்கலாத்தின்னு வஞ்சி பிடிச்சான். இது சரிப்பட்டு விடாதுன்னு போடான்னு விரட்டிருச்சு. ஏண்டா கண்ட கண்ட நாய்களை கூப்பிட்டுக்கிட்டு என் மகளை கூப்பிடுறா, அவ வருவா. கண்ணு வடிவேலு, உன் மாமியாருக்கு கை கால் விழுந்து போச்சாண்டா. கூனிக்கிட்டே நடக்கிறாளாம். நிமித்தி வைக்கிறதுக்கு தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்கு என்னைக்கும் வராத உன் மச்சான் இன்னைக்கு வீடு தேடி வந்திருக்காரு. நான் கூட தான் வெள்ளை வைக்கிறத கலந்துக்கிறேன். ஏன் வந்து நிமித்தி விட்டா? இவனை போய் பார்த்தப்ப சேவலுக்கு பேன் பார்த்தால, இப்ப அந்த சேவலை விட்டு சேவை பண்ண சொல்லு. நோவல கிடக்கிறான், நோவலா. ஏண்டி அழுகிறா? என்னதான் பெத்தவளா இருந்தாலும் ஒரு ஆம்பளையால முடியாது தான் தங்கச்சியை கூப்பிட வந்தேன். மனுஷங்களா இருப்பீங்கன்னு நினைச்சு வந்தேன். உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு இப்ப புரிஞ்சு போச்சு. மச்சா, ஹைகோர்ட்ல இருக்க அச்சம்பட்டி சொத்து அம்புட்டி என் கைக்கு வரணும்டா. அறுவடை வீட்டையும் குடும்பத்தோட சுத்தி சொல்லி அலங்காலம் ஜோசியை சொல்லியிருக்காரு. எனக்கு என்ன அர்த்தம் வைக்குமா சொத்து வைக்குமா? கேரளத்தனமா பேசுறியா? சுயநலமான ஆளியாரியே. உனக்கு 6 அத்தை கிடைப்பாங்க, எனக்கு ஒரு ஆத்தா கிடைப்பாளா? என்ன ஆனாலும் சரி, நான் போய் பாத்துட்டு தான் வருவேன். தாராளமா போயிட்டு வாடி. எல்லாருமா சேர்ந்து போய் கோயில சாமி கும்பிடணும்னு சோசியல் சொன்னாரு. வாடுற குடிய தாயார் கட்ட மாதிரி புழைக்கிற புழப்ப பிறந்தவங்க தானே இருக்கட்டும். அப்பா கூட்டிக்கிட்டு போ. அப்பா வேண்டாம் தங்கச்சி, உதட்டு சொந்தம் தான் உருவிக்கிட்டு போயிடுச்சு. உடம்பு இருந்த சொந்தமாவது ஒத்தாசையா இருக்குமேன்னு பார்த்தேன். அது கூட குடிப்பின் இல்லாம போச்சு. ஆத்த செத்தா சொல்லி அனுப்புறேன். நோவுக்கு அனுப்பாதவங்க சாவுக்காவது அனுப்புறாங்களான்னு பாப்போம். வாங்க. வணக்கம். வாங்க. ஏமா ஆண்டாளே, உன் பொண்ணு வயசுக்கு வந்துருச்சாமே, உடனே சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் அப்பவே வந்து பாத்துருப்பேன்ல. மாப்பிள்ள பாத்துருப்பேன். இவனுக்கு என்னமோ பொத்துக்கிட்டு வருத. போமா வாங்க. போ, கொட்டிக்க போ. வாங்க மாப்பிள. மாப்பிள, இவங்கதான் சம்மந்தியம்மா. சம்மந்தியம்மா, இவர்தான் மாப்பிள. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயோ, இவங்களா? அன்னைக்கு பாபநாயகம் வீட்டுல பாஞ்சாலி வேஷத்துல பார்த்தது. உற்சாகனின் துணியை உறிஞ்சுக்கிட்டு இருக்கப்ப பார்த்தது. இந்த கிருஷ்ணன் பைய துணியை கொடுத்து கெடுத்து விட்டான். கொஞ்சம் வயசுல பார்த்ததா அப்படியே நெஞ்சில பதிஞ்சு போச்சு. பதிஞ்சது நெஞ்சோட இருக்கட்டும். பழசையெல்லாம் ஜனங்களே மறந்துட்டாங்க. நீ ஏன் அதையெல்லாம் கிண்டி கிளற? வர்ற பஞ்சாயத்து போர்டு எலெக்ஷன்ல அம்மா நிக்க போறாங்க. இப்போது கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டும். அப்ப என் ஓட்டு அம்மாவுக்கு தான். நீ எதை வேணாலும் போடு, முதல்ல இத போட்டுக்க. இல்லைன்னா ஏன் பொழப்பு நாரிடும். இஞ்சி ஈடு பழகா, மஞ்சச்சவ பழகா, கள்ளச்சீரி பழகா, மறக்க மனம் கூடுதில்லையே. ஏ அப்பு, எப்ப வந்தீங்க? இஞ்சி எடுப்பழகான்னு பண்ணிய அப்பவே வந்துட்ட பாப்பமா. முகூர்த்த பாய்க்கு ஆர்டர் கொடுத்தேன்னு என்னாச்சு? அத நான் நேத்தே செஞ்சு வச்சுட்டேன். இருங்க எடுத்துட்டு வர்றேன். இஞ்சி ஈடு பழகி, மஞ்சள் சேவ பழகி, கள்ள சீரி பழகி, மறக்க மனம் கூடுதில்லையே. என்னப்பு, என் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடுறீங்களா? என் பாட்டுக்கு பாடணும் பாப்பா. சரி பாருங்க, இந்தாங்க உங்க பாய். ஐயா, என்னமா அது? பாய் அது தெரியுது. 100 ஏக்கர் நிலம் வச்சிருக்கேன். ஒத்த பையன், அவனுக்கு கல்யாணம், அவன் நிறைய புள்ள குட்டி பெத்துக்கணும்னு ஆசை. நீ என்னன்னா 2க்கு மேல வேணாம்னு எழுதி வச்சிருக்க? அட நீங்க வேற, கவர்மெண்டே ஒன்னே போதும்னு சொல்லுது. நான் தான் உங்க பையன் கொஞ்சம் துடிப்பான பையனாச்சே, போனா போதுன்னு 2 போட்டிருக்கேன். போவீங்களா? அத தலைமாட்டுல போட்டு தொலைக்கிறது, நடு மையமா போட்டு வச்சிருக்க. தலைமாட்டுல போட்டா தலானிய போட்டு மறைச்சிருவாங்க. நடுவுல இருந்தா தான் எப்பவும் கண்ணிலே பட்டுக்கிட்டு இருக்கும். அதான் அப்படி போட்டிருக்கேன். விவரமான பொம்பளை தான். சரி சரி, எவ்வளவு? மத்தவங்களுக்கு எல்லாம் 75 தான் சொல்லுவேன். நீங்க 100 ஏக்கர்னு சொல்லிட்டீங்க. ஒரு 100 ரூபாய் தான் கொடுங்களேன். இல்ல, நானும் 75 ரூபா தான் கொடுப்பேன். இந்தா சொச்ச 25 என் பேரால உங்க மகனுக்கு மொய் எழுதிக்கீங்க. விவரமான பொம்பளை மட்டும் இல்ல, நீ விவகாரமான பொம்பளை. தெரிஞ்சா சார். என்ன விவரமா விவகாரமான பொம்பளையோ? என்ன இருந்து என்ன புண்ணியம்? வளர்ப்பு சரியில்லையே. எந்த வளப்படா சரியில்லை? காலையில இருந்து உன் பொண்ணு எங்க போச்சு, என்ன பண்ணுச்சுன்னு கேட்டியாச்சா? நான் இங்க தலைக்கு மேல வேலையை வச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருக்கேன். ஆத்தாளுக்கு ஒத்தாசையா இருக்கிறத விட்டுட்டு எதிர்த்த விட கதின்னு கிடக்குறியே. அங்க என்ன புதையலாடி கிடக்கு? அப்படித்தான் வச்சுக்கோங்க. அப்படின்னா கிளியும் தட்டுவோம், அதுக்கு மேலையும் தட்டுவோம். என்னடா சொல்ற இளவடுத்த பயல? அந்த கன்றாவி ஏன் கேக்குற?
தலையில தட்டினா சத்தியன்னு அர்த்தம், தாடையில தட்டினா தப்புன்னு அர்த்தம், இங்க தட்டினா என்ன அர்த்தம்? எங்க இங்க. அடிங்க அப்பா மவனே, ஏடா என்ன என் புருஷன் கூட அங்க தட்டினது இல்ல, என்னடி இதெல்லாம்? இல்ல அத்தா, இது ஏதோ வளருது. நானா வளர்றேன்? அந்த முனீஸ்வரன் சத்தியமா சொல்றா அத்தா, அந்த முனியாண்டி தங்கச்சிய உட்கார இடத்துல தட்டிட்டான். அவன் தான் முதல்ல தட்டினா, அதுக்கப்புறம் இன்னொரு தடவை இது தட்ட சொல்லுச்சு, அப்புறம் வெக்கப்பட்டுச்சு. உண்டா இல்லையா கேளாத்தா? அடி பாவி மகளே, ஒத்தாசை பண்றேன்னு போய் என் கௌரவத்துக்கு வளையா வைக்கிற? இல்ல அத்தா, அது சும்மா விளையாட்டுக்கு தான் தட்டுச்சு. விளையாட்டுக்கு தட்டுச்சா? ஏண்டி அவன் விளையாடுறதுக்கு இந்த பாப்பம்மா மகதான் கிடைச்சாளா? என் அம்மா அங்கம்மா, உன் மகன் எங்கம்மா? இது அடுக்குமா? யாரது? அண்ணியா? வாங்க வாங்க. என்னது அண்ணியா? ஆமா, எங்க பெரிய மாமாவோட சித்தப்பாவோட சம்பந்திக்கு எங்க பொண்ணு கொடுத்திருக்கோம் சீமையில. பொண்ணு யாரு? உங்க சித்தப்பாவுக்கு ஒண்ணு விட்ட அண்ணனோட, அண்ணியோட, மச்சானோட, சம்பந்தியோட, குழந்தையால கிளை வேற வேற இருந்தாலும் வேற ஒண்ணுதானே, அத அப்படி கூப்பிட்டேன். அடி ஆத்தி, உங்க உறவு முறையை சொல்லாதீங்க, என் தலையே சுத்துது. அது சரி, எப்ப கூப்பிட்டாலும் தலைக்கு மேல வேலை இருக்குன்னு பிச்சுக்கு போவீங்க, இன்னைக்கு என்ன வெள்ளன வந்து நிக்கிறிய? உங்க பையன் முனியாண்டிய கொஞ்சம் கண்டிச்சு வைங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா வந்தேன். அவன் என்ன அப்படி தப்பு செஞ்சுட்டேன்? இது பாருங்க, நாங்க ஏழை பாளைங்க தான், இருந்தாலும் எங்களுக்கும் கௌரவம்னு ஒண்ணு இருக்கு. ஏதோ உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கட்டுமே என் பொண்ணு இங்க அனுப்பி வச்சா, உங்க பையன் என் பொண்ணு உட்கார இடத்துல தட்டுச்சாமே. சிரிப்பு சிரிப்பு. அவ அப்பம் பத்தி அப்படியே இருக்கு. அது எங்க பரம்பரை பழக்கம். அவ பாட்டா தட்டாரு, பாட்டி கட்டிட்டாரு, என் புருஷன் கட்டினாரு, என்ன கட்டிட்டாரு, என் பையன் கட்டி இருக்கா, உன் பொண்ணை கட்டிக்குவான். அது சரி, எல்லாரும் மேளம் கொட்டி தான் தாலி கட்டுவாங்க. உங்க பரம்பரை என்ன எங்கெங்கே தட்டி தாலி கட்டுது? இது பாருங்க, பருப்பு நெருப்பும் பதமா இருந்தா தான் சாம்பார், நெருப்பு வரப்பா இருந்தா பருப்பு அடி பிடிச்சிடும். அடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக வேண்டியதை பாருங்க. பாக்கலாம். இவ்வளவு சொல்றியே, நீ அடிச்சத கண்ணால பாத்தியா? நான் எங்க பார்த்தேன், இந்த கிறுக்கு பையன் தான் சொன்னா. அவ்வளவுதானே, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், நீ பேசாம போ. ஏதோ நீங்க சொல்றீங்களே, நீ இப்ப சொல்ல இடுப்புல அடிச்சான பெருசா. ஏங்க இங்க அங்கம்மா வீடு எங்கங்க? அட, எங்க அத்தை வீடுதான், வாங்க நான் காட்டுறேன். அத்த, நம்ம விலாசம் தேடிட்டு இருக்காரு இவரு. மூட்டை எங்க இருந்து வந்திருக்கு? உப்பார்பேட்ல இருந்து வரமா, மூட்டை இறக்கி வச்சுட்டு 30 ரூபா வாங்கிட்டு போக சொன்னாங்க. அத்தி, என் மகதான் அமுச்சு வச்சிருக்கா. போய் சம்பந்திட்டா, நான் கேட்டேன் 30 ரூபா வாங்கிட்டு வா. அட ஏன்டா நிக்கிற, மூட்டை இறக்கி வச்சு தரேன்டா. மெதுவா பாத்து இறக்குங்க. ஏமா, நம்ம வீட்டுக்கு வந்த மூட்டைக்கு அவங்க வீட்டுல நம்ம பணம் கேட்டோம். என் மகன் மாம்பழமோ பலாப்பழமோ கொடுத்து அனுப்பிச்சிருப்பா, எல்லாத்தையும் நாமளே வத்தங்க போறோம். மிச்சம் மீதி இருந்தா அவங்களுக்கு தானே கொடுக்க போறோம். நீ கொடுத்து கிழிச்சா வரங்க தெரியாது. மூட்டை பிரிங்கடா. ஐயோ, கோயில் கால மாதிரி கும்முன்னு இருப்பீங்களே, வெட்டி முடிச்ச மாதிரி மூட்டைக்குள்ள இருக்கீங்களே, என்ன மாப்பிள, என்ன ஆச்சு உங்களுக்கு? கையில காசு இருந்திருக்கும், கண்டபடி குடிச்சிட்டு நட்டுக்கிட்டு விழுந்திருப்பான், அதான் கட்டி போட்டு மூட்டையா கொண்டு வந்திருக்காங்க. தப்பு மச்சான், தப்பு. கையில காசு இல்ல, நிறைய குடிச்சிட்டேன், கட்டி கொண்டாந்து போட்டாங்க. பாத்தியா அவன ஒரு வேட்டி தட்டது கூட லாய்க்கு இல்லாத குடிக்கார பையலுக்கு என் தங்கச்சி கொடுத்து குடும்பத்தை குடிச்ச விளையாட்டிய ஒரு 10 பைசா சம்பாதி துப்பு இருக்கா? இந்த நேரம், இந்த நிமிஷம், இந்த இடத்துல 10 ரூபா சம்பாதிச்சு தெரியுமா? பாத்தியாடா, என் மாப்பிள சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி மாப்பிள? உங்ககிட்ட 30 ரூபா வாங்கிட்டு போனான்ல, அதுல 20 ரூபாய்க்கு தான் குடிச்சேன், மிச்சம் 10 ரூபாய் வீட்டுல கொடுக்க சொல்லிட்டல. எப்படி நிறைய குடிச்சாலும் நிதானம் தவற மாட்டேன். உத வாங்குறதுக்கு முன்னால ஊரை விட்டு போயிடு. நான் திரும்பி வரப்ப உன்னை பார்த்தேன், தலைய வெட்டி போடுவேன், ஜாக்கிரதை. பாத்தீங்களா, அவ்வளவு இலக்காரமா போயிட்டுனா, இவன் தங்கச்சி கட்டின மாப்பிள நான் வந்திருக்கேன், கடா வெட்டி சோறு போடுவான்னு பார்த்தா தலையை வெட்டி போடுவேன்னு சொல்றான். எனக்கும் கோவம் வருதா? கோவம் வந்தா என்ன ஆகும் பொண்ணு நிலைமை நினைச்சு பாரு. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்பிள, நீங்க வாங்க சாப்பிடலாம். மானச நானு என்ன கேவலமா பேசுற வீட்டுல கல்வி நினைக்க மாட்டேன். ஐயர மீன் குழம்பு வச்சிருக்கேன், ஆசையா தம்பிங்களை பார்த்து. ஐயர மீனா? அப்பாவும் கிடக்குறான். பாரு, சண்டைக்கு போறாங்களா? சண்டைக்கு போற மூஞ்சியும் மகரையும் பாரு. எதுக்குடா பண்ணிட்டு போறீங்க? ஜெயிக்க போறதே மச்சான், பரிசா பணத்தை பூரா என்கிட்ட தான் கொடுக்க போறேன், அங்க கொடுக்கறது ஏன்டா கொடுக்கறாங்கடா? யாரா அடிச்சது? நேருக்கு நேரம் வந்து ஆடுறா. நாங்க கிளாடி வா, முன்னாடி வா. ஒரு நிமிஷம் உங்க உயிர் தப்பிச்சுக்கிட்டா எல்லாரும். போட்டிக்கு வந்திருக்கானா? ஏன்டா சண்டைக்கு முன்னாடி சவால் விட்டுக்கிட்டு இருக்கீங்க?
பந்தயத்துக்கு பணம் எவ்வளவுன்னு சொல்லுங்கடா. மச்சான் அதே அவங்கிட்டே கேளுங்க. என்கிட்ட கேட்டா 500 1000 அது அவங்கிட்ட இருக்கணும்ல. இல்ல நான் ஒண்ணு பக்கத்து போய் வரலடா. எவ்வளவு ரூபாய் சொல்லு, நான் கட்டுறேன். இருங்க நான் சொல்றேன். நம்ம ஊர் வழக்கப்படி ஜெயிச்ச சேவலுக்கு 500 ரூபாய், தோத்த சேவல கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருவோம். தள்ளு தள்ளு, எங்க அக்கா வருது. என்னையா புதுசா இருக்கு, போட்டி போற இடத்துக்கு பொம்பளை பிள்ளைங்க வருது, என்ன பந்தயம் கட்ட போறியா? ஆமா ஆவுன்னா நீங்க இவர் மேலதான் பந்தயம் கட்டுறீங்க. இன்னைக்கு நடக்க போற பந்தயத்துல மைனர் தான் ஜெயிக்கிறாரு. 100 ரூபாய் பந்தயம். ஏய், யாரோ ஒரு பொம்பளை மச்சான கேட்க பந்தயம் கட்டலாமியா? யார் யாது? ஏய் நான் தான். பால் விக்கிற பாப்பா பந்தயத்துல தோப்பா. என் மச்சான் தான் ஜெயிக்கிறாரு. மச்சான் ஒரு 100 ரூபாய் எடுத்து விடு, உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நீங்க ஒன்னும் சொந்தத்தை சொல்லி சொரிய வேணாம். போ. பாத்தியா, ஒரு 10 கொடு, உனக்காண்டி குரல் கொடுக்கறல்ல. டேய் போட. ஏய் எனக்கு எதிராக பந்தயம் கட்டுறேன். போட்டின்னு வந்துட்டேல, உனக்கு எதிரா என்ன, உங்க அப்பனுக்கு எதிரா கூட கட்டுவேன். ஏயா 2 லக்கையும் ஒரு கொண்டே இருந்துட்டா சேவல் ஆயிடுமா? அங்க பாரு எங்க மைனரோட சேவல, அவரை மாதிரியே கம்பீரமா இருக்கு. அண்ணே நீங்க ஆளு அழகா இருக்கீங்களா? அவளே சொல்லிட்டா அந்த காலி போய கவுந்துட்டான்னு. அது வேற ஒண்ணு இல்லடா. இத்தனை நாளா ஆளும் தோளும் நீளமா அவன் மட்டும் தானே பாத்துட்டு இருந்தா. இப்ப புதுசா என்ன பாத்துட்டால, அதான் அசத்து போயிட்டா. போய் தள்ளின்னு வேடிக்கை பாடுற. மைனஸ் சேவல் ஜெயிக்கணும், நான் பந்தயம் கட்டுறேன். ஆமா, ஜெயிக்கிற சேவல் மேல தானே பந்தயம் கட்டுவாங்க. ஓஹோ, ஜெயிக்கிற சேவலா? ஜெயிச்சு காட்டுறேன்டி. யாருக்காக இல்லனால உனக்காக ஜெயிச்சு காட்டுறேன். போயா. போட்டி ஆரம்பிங்க.